விடலை. கட்சிக்காக நான் அப்போவே செஞ்ச என்னுடைய பரப்புரை காரணமாகத்தான் கைது செய்யப்பட்டேன். இப்படி அடிமட்டத்திலிருந்து களத்தில் உழைச்சி அடக்குமுறைகளுக்கு எதிராக போராடி அடி உதைப்பட்டு தான் அரசியலுக்கு வந்தேன். இன்றைக்கி அந்த தழும்புகள்லாம் என் உடம்புல அப்படியே தான் இருக்குது. கோபாலபுரம் இளைஞர் திமுக தொடங்கி சென்னை மேயர், 1000 விளக்கு சட்டமன்ற உறுப்பினர், இளைஞரணி செயலாளர், உள்ளாட்சித்துறை அமைச்சர், திமுக பொருளாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் என படிப்படியாக 60 ஆண்டு காலம் போராட்டம் இருந்து பொது வாழ்க்கையில் பயணித்து தான் நான் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டு மக்களுக்காக மனசாட்சிக்கு உண்மையாக என் சக்திக்கு மீறியும் உழைச்சிருக்கிறேன். கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பொறுப்புலையும் என்னை நிரூபிச்சிருக்கிறேன். நான் மிகுந்த பணிவோடு சொல்கிறேன், இதுவரை தமிழ்நாட்டில் இருந்த முதலமைச்சர்களில் இந்த ஸ்டாலின் அளவுக்கு அதிக நிகழ்ச்சிகள், மாவட்ட பயணங்கள், கள ஆய்வு கூட்டங்கள், திட்டங்களின் தொடக்கம் என்று யாருமே கலந்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம எதிர்த்து நிற்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்களா? பாஜகவில் தான் 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் தோற்றோம். இனி அவங்களோட கூட்டணி இல்லைன்னு சொன்னவர் யார்? எடப்பாடி பழனிசாமி. டெல்லியிலிருந்து 2 ரெய்டு நடத்தினமே பயந்து போய் கட்சிப்பால முகத்தை மறைச்சிக்கிட்டு சட்டமன்றத்தை விட்டுட்டு வேறு காலை மாறி டெல்லியில் போய் கூட்டணி வச்சுட்டு வந்தார். சரி, அந்த கூட்டணிக்காவது இவர் தான் தலைமையா என்றால் அதுவும் கிடையாது. ஒரு சினிமா வரும் பார்த்துருப்பீங்க, மாப்பிள்ளை இவர் தான், ஆனால் அது போட்டிருக்க சட்டை இன்னொருத்தரோடு என்ன சொல்கிறது போல் இவங்க குடுமி டெல்லிக்கிட்ட இருக்குது. எல்லா முடிவுகளும் அங்கிருந்து தான் எடுக்கப்படுகிறது. அதனால தான் இந்த தேர்தலையே தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ, தமிழ்நாடு அணி வெர்சஸ் டெல்லி அணி என்று சொன்னேன்.